வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவே என்னை சேருவாயோ. ஆக்சுவலி நினச்சிட்ருப்பீங்க, இவ ஆல்ரெடி நிறைய போட்டுட்ருக்கா, ஸோ இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே திருப்பி ஃபர்ஸ்ட் ஷாட் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் ஷாட். ஆக்சுவலி யார் எழுதி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வின்டர் தங்கப்பில் தான் எழுதி கொடுத்தா. ஸோ வின்டரோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வின்டரோட ஸ்டோரி எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ இதில் வந்துட்டு ரொமான்ஸ்க்கு அந்த மஜாக்கெலாம் பஞ்சமே இருக்காது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, எங்கடா ஆளே காணும் இவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஆளே காணோம்லாம் இல்லை, நான் நேற்று அப்லோட் பண்ணேன். பட் அதுலேயும் பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கேட்டு பார்க்கும்போது அதுலேயும் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் ஐயோ நல்லா வச்சு செய்யுது நம்மள அப்படின்ற மாதிரி திருப்பி முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். வின்டர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் தென் இப்போ ஃபைனலி வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் போட வந்துட்டேன். அண்ட் தென் ஒரு 2 வார்த்தைகள் பேச வின்டரை அழைக்கிறேன். ஹே ஆல், ஹலோ, அன்யங்கசியோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் வின்டர் பியர். ஸோ என்னைய கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நம்ம அம்மு இருக்கால்ல, அவளோட பிலவ்ட் சிஸ்டர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான். என்னோடய அருமையான தங்கச்சி அவள், என்னோடய பாசமான தங்கச்சி. எனக்கு ஒரு வயசு தான் ஜூனியர், பட் என்னோடய பிலவ்ட் சிஸ்டர். ஸோ அவள் சேனலில் மிருதனின் வான்கண்ட வெண்ணிலா அந்த கதை நான் தான் எழுதினேன். பட் இட்ஸ் நத்திங் வித்தவுட் ஹர் வாய்ஸ். அவள் வாய்ஸ் இல்லாமல் அது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ அழகாக அந்த ஸ்டோரி அவுட்புட் கொடுத்துருந்தா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கதையும் நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்காக டெடிகேட்டட் டு ஆல் டேயிங் பயஸஸ். ஸோ அதையும் என் தங்கச்சிம்மா தான் அழகாக வாய்ஸ் கொடுத்துருக்கா. நீ நல்லா இருக்கணும்டா, என்னோடய பேஷனை ரொம்பவே நீ அப்ரிஷியேட் பண்ணுற, எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குற, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற. நீ ஒரு குறை இல்லாமல் கண்டிப்பாக நல்லா இருப்ப. மே ஆல் யோர் ட்ரீம் கம் ட்ரூ. நான் எல்லாக்கிட்ட உனக்காக நிறைய ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஸோ எனக்கு ஷார்ட் டைமில் கிடச்ச ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் அவள். ஸோ நீங்கள் மிருதனின் வான்கண்ட வெண்ணிலாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க, அதில் காமெண்ட்ஸே ஆகட்டும் எல்லாமே. அதே சப்போர்ட்டை இந்த கதைக்கும் கொடுங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஜோனரில் போகக்கூடிய கதை, நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு 4 ஷாட், ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ லைக் தி ஸ்டோரி. அண்ட் அம்மு, அகெயின் உனக்கு லவ் யூ லாட்ஸ். நீ ரொம்ப நல்லா சந்தோஷமாக என்றைக்குமே இருப்ப, சரியா? ஸோ இந்த கதையை நான் ஒரு 3 பேருக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என் சகலை வேறு யாரும் கிடையாது, ஃபெய்ரி OT7 ஏஞ்சல் சேனலோட அட்மின். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவளோட எடிட்டிங்ஸ்லாம் வேறு மாதிரியாக இருக்கும், அந்த கபின் செபட்டியா மாங்கோட்டை அந்த மாதிரி. ஸோ அவளை நான் சந்தித்து இன்னையோட 1.5 மாதம் கிட்ட ஆகுது. ஸோ நான் ஒரு JEE ஆஸ்பிரண்ட்டுங்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். அவள் சேனலில் இருக்கிற அந்த காமெடி எடிட்ஸ்லாம் பார்த்து தான் என் ஸ்ட்ரெஸ்ஸை நான் போக்கிப்பேன். ஸோ லிட்ரலி அவள் பேசுகிறது எனக்கு என் அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நார்மலாக நம்ம கமெண்ட் பண்ணாலுமே அதுக்கு 4-5 லைனுக்கு கமெண்ட் பண்ணுவாள். எனக்கு என்னடா தங்கம், என்ன பண்ணுறேன், என் செல்லம், என் பிள்ளை, அந்த மாதிரிலாம் நீ பேசும்போது ஐ கெட் ஸோ எமோஷ்னல். ஸோ அந்த தங்கத்துக்கு, என்னோடய தங்க பிள்ளைக்காக நான் இந்த கதையை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ தென் என்னோடய சிக்கி குட்டி, என்னோடய செல்லக்குட்டி, என்னோடய சிக்கி குட்டி ஹர்ஷா ஃபிக்ஸோட அட்மின் ஹர்ஷா. ஸோ அவளும் தான். அவளை ஃபஸ்ட்டு நான் என்னோடய சீனியர்னு நினச்சிட்டு அக்கான்னுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் எனக்கு ஜூனியர்னு. ஸோ என்னோடய தங்கக்குட்டிக்கும் நான் இது பண்ணுறேன். அவளும் அப்படி தான். லிட்டரலி ஓகேவாடான்னு அனுப்பி என்னை கவுத்துட்டா. ஸோ அந்த செல்லக்குட்டிக்கும் என்னை ரொம்பவே என் ஸ்டோரிஸை மோட்டிவேட் பண்ணி எனக்கு அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து, நான் கவிதைலாம் அனுப்புவேன், அதெல்லாம் அவ்வளோ ரசித்து கேட்டுட்டு என்கிட்ட ரிவ்யூ சொல்லுவாள். ஸோ அந்த தங்கக்குட்டிக்காகவும் நான் இந்த ஸ்டோரியை டெடிகேட் பண்ணுறேன். ஹர்ஷா, ஹோப் யூ லைக் இட். அண்ட் தென் ஃபைனலி இவள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கல, பட் இவள் ஒரு கமெண்ட் செக்ஷன் செலிப்ரிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. இவங்க என்னை விட ஒரு 5-6 வருஷம் ஜூனியரு. இவள் என்னோடய செல்லக்குட்டி தங்கச்சி. பேரை கேட்டு இப்போ இவள் மிரளுவான்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட குயிலு மச்சான், பெரி பெரி ஸ்ட்ராபெரி, அவள் தான். ஸோ குயிலு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல, அதுதான் இது. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த ஸ்டோரி டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டு ஆல் டேயிங் பயஸஸ். ஸோ குயிலு, நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே கேட்டு எனக்கு அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணுவாள். கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவங்க கமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீராக வழியும். ஸோ இந்த 3 தங்கங்களுக்காகவும் மெயினாக டெடிகேட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஆல்சோ டெடிகேட்டட் ஃபார் ஆல் டேயிங் பயஸஸ். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. பிசியில் உட்காந்து என் கைத்தையே டைப் பண்ணியிருக்கேன் டைலாக்ஸ் எல்லாமே. என் அம்மும் அவள் எஃபோர்ட் போட்டு, அவள் ஸ்கூல் போகிறா, அவள் படிக்கிறா, இருந்தாலும் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணுறா. ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் ஹர் டூ.
ஸோ இந்த சப்போர்ட் நிறைய கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன், ஓகேவா? சரி, என்றைக்குமே சொல்கிறேன், உங்களை நீங்களே டிமீன் பண்ணிக்காதீங்க. எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஸ்பெஷல் தாங்க. சொல்கிறவன் 1000 சொல்லிட்டு போகிறான். நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக வாழணும். ஸோ அதே சந்தோஷம் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோட என்னோடய லவ்லி சிஸ்டரோட அந்த அழகான குரலில் இந்த ஒன் ஷாட்டை கேட்டு ரசிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட வின்டர் பியர். பை பாய். ஆக்சுவலி வின்டர் என்ன சொன்னான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா சொல்லும் போதே பைப்பில் என்ன சொன்னிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீ தட்டியே கேட்கக்கூடாது, நீ இது அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா நீ கேளு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் வந்துட்டு சரி தட்டியே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சொல்ல வந்திருக்கான்னு. அதனால் வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது அவன் என்ன சொன்னான்னு. என்ன சொல்லியிருந்தாலும் பைப்பில் என்னை பற்றி நல்லா தான் சொல்லியிருக்கோம், எனக்கு தெரியும். ஸோ சரிடா, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே டேயோட இன்ட்ரோ தான். டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஸோ அவர் ஒரு கோல்டான அரகண்டான ஒரு ஆட்டிடியூடான KTN குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO. ஸோ அவர் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து வில்லேஜில் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்க்காக அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு சென்னை வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா டேக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து சுத்தமாகவே வில்லேஜ் பற்றி அவர் எல்லாமே மறந்துருப்பார். லைக் வில்லேஜ்னாலே அவர் ரொம்ப வெறுக்கவே ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவருக்கு வந்து சிட்டி கேர்ள்ஸாக பிடிக்கும். பக்கா சிட்டி பாயாகவே ஆயிருப்பார். ஸோ வில்லேஜ்கள் யாரையுமே பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டார், நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். அவர்னா அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி இலக்கரமாக அந்த வில்லேஜ் பொண்ணுங்க, அப்புறம் அந்த வில்லேஜ் கல்ச்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் பார்ப்பார். ஸோ அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்மேன், செம்ம ஹையான ஒரு ரேஞ்சில் இருக்கார். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு பில்லியனராகவும் இருக்கார். ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் வந்துட்டு தேயோட அப்பா இருக்கார் இல்லையா? ஸோ அவங்க அப்பாவோட யங்கர் சிஸ்டரோட பொண்ணு, ஓகேவா? உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டான சைல்டிஷான ஒரு அப்பாவியான பொண்ணு. செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ டே வீட்டில் ஒரு 3 இயர்ஸாக அங்கே தான் இருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கா வில்லேஜ் பொண்ணு. ஒரு ஊரில் சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்க. 12th வரை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் தாத்தா தான் உங்களை வளர்த்துருப்பாரு. உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும் போதே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில், அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 12th முடிக்கவும் உங்கள் தாத்தாக்குமே இல்னஸ் வந்துட்டு அவருமே இறந்துருப்பார். ஸோ உங்களுக்கு யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டேயோட அப்பாவை தவிர உங்கள் அம்மா சைடில் டேயோட அப்பா மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு டேயோட அப்பா வந்துட்டு உங்களை வந்து சென்னை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதாவது அவர் இருக்கார் இல்லையா? ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார். உங்களுக்கு வந்து அங்கேயே ஒரு சின்ன காலேஜ்லேயே உங்களை சேர்த்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தாத்தா வந்துட்டு என்ன சொல்லி வளர்த்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டே தான் உன் புருஷன் அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லி வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டே தான் எல்லாமே. உங்களுக்கு லிட்ரலி வந்து டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி. ஸோ சிட்டி வந்ததுமே கொஞ்சம் கூட நீங்கள் மாறவே இல்லை. அப்படியே வந்து ஹாஃப் சாரி, ரெட்டை ஜடை, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் ஸ்லாங் இருக்குது இல்லையா? அந்த ஸ்லாங்கு இப்படின்ற மாதிரி உங்கள் மண் வாசம் மாறாமல் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வில்லேஜ் பற்றி வந்து லைக் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு சிட்டி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் இங்கே வந்துட்டு டேக்கு எல்லா வேலையுமே செய்கிறீங்க. டேனா ஜஸ்ட்டு வந்து எஸ் ஆர் நோ, இல்லைனா வந்து சும்மா வந்துட்டு ஏதாவது லைக் நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவார். இல்லைனா வந்துட்டு லைக் உங்களுக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அப்படியே விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி தான் உங்களை பட்டிக்காடுன்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். உங்களுக்கு டேக்கு பார்த்தா ரொம்ப பயம். பட் டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை டேக்கு முன்னுக்கு நிற்கிறதுக்குமே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்னிங் வந்து டே தூங்கி எந்திரிச்சோடனே நீங்கள் தான் கரெக்டாக அவர் எந்திரிக்கிறதுக்கும் நீங்கள் உள்ளுக்கு டீ எடுத்துகிட்டு வரதுக்குமே அவர் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பயங்கர நல்லா இருக்குது. ஆனாலுமே நீங்கள் ஷெக்கிலான வாய்ஸில் மாமா டீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பவர்னா அங்கே வச்சுட்டு போ அப்படிமா சொல்கிறாரு. நீங்கண்ணா மாமா இன்னைக்கு சாயந்தரம் கோவில் விசேஷம் இருக்குது, கூட்டிகிட்டு போவீங்களா அப்படியே கேட்குறீங்க. பவர்னா அதுதான் டிரைவர் இருக்காங்களா, அவன் கூட போ அப்படி மாதிரி ஒரு மாதிரி கோல்டு டோனில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே வந்து பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை மாமா இது ஒரு விசேஷமான பூஜை, நீங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும் போது அவனா ஹேய் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஒழுங்காக கிளம்பி சும்மா சீன் காட்டாமல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஜர்க் ஆகிடுச்சு. அப்படியே டக்குன்னு அவர் வந்து சரிங்க மாமா நான்
போயிடுறேன் அப்படிமா சொல்லிட்டு இப்போ நீங்கண்ணா அப்படியே அங்கேருந்து போகிறீங்க, இந்த மாதிரி அழுதுகிட்டே தான் போகிறீங்க. இப்படி தான் நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களை அள வச்சு அனுப்பிடுவார். மூஞ்சிட்டு அடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு பேசுவார். உங்களை அண்ணா அதில் வந்து ரெசிஸ்டே பண்ண முடியாது அவருக்கு வந்து பேசுகிறது எதுவுமே. ஸோ இப்போ நீங்கள் தான் எப்பயுமே வந்து டீக்கிட்ட வந்துட்டு எல்லாமே பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவர்னா வந்துட்டு லைக் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். அதனாலே உங்களுக்கு நான் டீயை பார்த்தே செம்ம பயமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே வந்து அவர் தான். ஸோ அவர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே. டீயோட அப்பாவுக்கு அப்புறமா அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டீ வந்துட்டு எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விட உங்களுக்கு வந்து டீவை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட புருஷன் அப்படின்ற ரேஞ்சில் தான் டீவை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. டீ கிட்ட பேச அவங்க அப்பாவே வந்து யோசிப்பார். ரொம்ப டெரரான பார்ட்டி டீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் தான். இப்போ வந்து அவர் வந்துட்டு மாடி வந்து அப்படி கீழே இறங்கி வராரு. வந்துட்டு இருக்கிறவர் பார்க்குறாரு, நீங்கள் தான் சர்வ் பண்ணுறீங்க. ஸோ அவர்னா அப்படி உட்கார்றாரு, நீங்கள் அப்போ அவருக்குமே சர்வ் பண்ணுறீங்க. இப்போ டீயோட அப்பா தான், டீ தம்பி இன்றைக்கி கோவில் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் கூட பண்ணலை. அதுக்குள்ளே டீ அப்பா அவங்க அவகிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப இதை பற்றி பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அப்பா நான் டீ என்னடா பேசுகிற அப்படின்னு மாதிரி கேட்குறேன். மாமா விடுங்க, நான் தனியே போய்க்கிறேன், மாமாவை திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவர்னா டேவோட அப்பா அப்படியே முறைச்சிட்ருக்காரு டேவை பார்த்து. இப்போ டேனா உங்கள் அப்பா முறைக்கிறனால உங்களையுமே சேர்த்து முறைக்கிறாரு பார்த்து. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து காலேஜ் போகிறீங்க. காலேஜில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் பேர் வந்து நிலா. அது வந்து ஒரு நார்மலான ஒரு காலேஜ் தான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு லக்ஸரியஸ் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக டேயோட அப்பானா வந்துட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி நார்மலான ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுருப்பாரு. நீங்கள் ஸ்டில் அதே வில்லேஜ் லுக்கில் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கூட நீங்களாம் மாறவே இல்லை. இப்போ நிலானா என்னடி உன் மாமா கொஞ்சமாச்சும் மசீராரா அப்படின்னு மாதிரி கேட்குறா. நீங்களா இல்லட்டி அவங்க எப்போவுமே இருக்கிற மாதிரிதே இருக்காங்க, பேசவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அவனா நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டினா கேட்க மாட்டேற நீ அப்படிமா சொல்கிறா. இப்போ நீங்கண்ணா ஏச்சி அது எப்படி அவளுக்கு தானி கட்டாமல் அவங்க கூட போய் ஒன்றா இருக்க முடியும். அப்புறம் எதுவும் மாத்திரலாம் வெறும் கொடுக்க சொல்கிற. அவளுக்கு சாப்பிட்டா அவளுக்கு சுயநலவிலே இருக்க மாட்டாங்கடி. அப்படி சுயநலவில் இல்லாமல் என் கூட ஒன்றா இருப்பாங்கன்னு வேறு சொல்கிற. அதெல்லாம் தெய்வ குத்தண்டி அவச்சாரம் அப்படின்னு சொல்கிறா. பொடி பூமர் இப்படிலாம் பட்டிக்காடு மாதிரி ஜடப்பிட்டிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த பாவாடை தாவணி கிளவி மாதிரி இருக்க, கொஞ்சமாச்சும் சிட்டிக்கால் மாதிரி இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்குறா. இப்போது வந்து நீங்கள் நான் ஒரு மாதிரி ஒரு பாவமாக பார்த்துருக்கீங்க. அவனா அப்போ வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்டி. முதல்ல இந்த பாவாடை தாவணி தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்கிறா. இப்போ எப்படியே அவள் சொல்லிட்டு இருக்கோம்னா அவன் மண்டிலேயே ஒரு கொட்டு வருது. திரும்பி பார்க்குறா. பார்த்தா வந்து கார்த்திக் தான். கார்த்திக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலாவோட ஹஸ்பண்ட். ஆக்சுவலி நிலாவோட ஃபேமிலியில் ஒரு வந்து பிரச்சனை, அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனோட முறப்பையனான கார்த்திகே கல்யாணம் பண்ணியிருப்பா. 1 இயர் பேக் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். கார்த்திக் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட ப்ரொஃபஸர் தான். நீங்கள் வந்துட்டு கார்த்திக் கிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பழகிட்டுருப்பீங்க. கார்த்திக் கிட்ட உங்ககிட்ட நல்லா பேசுவார். பட் வந்துட்டு நீங்கள் கிளாஸில் இல்லாத டைமில் அவரை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவீங்க. கார்த்திக்னா ஏய் மென்டல், கிராமத்து பொண்ணுங்களோட அழகும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா, அமிர்தம் மாதிரிடி. உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? வேணுமா அண்ணன் சொல்கிறேன், நீ இப்படி இருந்து ஒருத்தருக்கு உனக்கு பிடிச்சதுன்னா அது போதும், யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சரி அண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பப்பி வயசில் அவரை பார்த்துட்டு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமுக்கு தான் போகிறீங்க. பூஜை ரூம் போயிட்டு அப்படியே தட்டு எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. தட்டுகளில் குங்குமம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம், பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. முன்னுக்கு யார் வராங்க எவரும் வராங்கன்னே பார்க்கவே இல்லை. டக்குன்னு போயிட்டு ஒரு மாதிரி மிஸ்டேக்காக டே மேலே மோதிடுறீங்க. ஸோ நீங்கள் வேணுமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆக்சிடென்டெல்லாம் மோதிருப்பீங்க. இப்போ டே தான் அவங்க ஒரு முறை தான் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்து அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலாம். பல்லாருன்னு உங்கள் கணத்தில் பொழிச்சுன்னு ஒன்று விழுது உங்கள் கணத்தில். ஸோ செம்ம டைட்டான ஒரு ஸ்லாப் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து டே இது மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ அவர் நான் கத்திட்டு கண்ணை எங்கே வச்சுட்டு வருவேன் ஃபுல் அப்படின்னு மிஸ் கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே ஒரு பார்க்குறீங்க பரிதாபமா. பாரு சூட்டெல்லாம் நாசமாக போச்சு. இப்போ இம்மிடியட்லி நான் இன்னொரு மீட்டிங் வர போகணும். அப்புறம் டீனா வந்து உழுக்கிறா. டீனா யாருன்னு பார்த்தீங்கன்னா டீயோட பிஏ. அதுக்கப்புறமா டீ கூட ஒரு 2 இயர்ஸாக டீ கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து 23 இயர்ஸ் சொல்லிட்டாங்குது. டே மேலே இல்லை, அவர் காசு மேலே தான் டீனாக்குனா செம்ம கண்ணு. ஸோ அப்போ டீனா சார்
டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செடக்டிவ் வாய்ஸில் பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி இலக்காரமாக உங்களை பார்க்குறா. அப்படியே சைட் ஐடில் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறா. இப்போ அவனா ஹியர் இஸ் அ சூட் சார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. டேனா ஃபைன் டீனா 2 மினிட்ஸில் கிளைண்ட்டை வெயிட் பண்ண சொல்ல ஐ சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்துட்டு அப்டேட் போகிறாரு. இப்படின்னா ஃபைன் சார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ வந்துட்டு டே கிளம்புன உடனே இப்போ அவனா பட்டிக்காடு என்ன பண்ணாலும் டேவை அடைய முடியாதுடி அப்படின்ற மாதிரி உங்கள் சின்ன அப்படியே ஹோல்ட் பண்ணுறா. ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறா. ஸோ ஒழுங்கா மரியாதையாக ஓடி போயிரு, இல்லை யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட சொல்கிறா. இப்போ நீங்கள் நான் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக அவளை பார்த்துட்டு அழுதுட்டு எனக்கு எனக்கு வலிக்குது. இப்போ நான் டீ அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே கீழே வராரு. ஸோ டீனா வந்துட்டு உங்களை விட்டுறா. ஸோ இப்போ டீனா சார் என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் படிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டீனா மைண்ட் யுவர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவர்னா நீ அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல பட்டிக்காடு மாதிரி இவ்வளோலாம் தரித்திரம், சரியான தரித்திரம். சி என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ அவரும் சொல்கிறாரு. எவ்வாறு எப்படியா அமுக்கு நான் மாதிரி நின்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே சே எரிச்சலாக வருது டீனா அப்படிமா சொல்கிறாரு. டீனா நீவா போகலாம் அப்படிமா சொல்லிட்டு டீனா கூட்டிகிட்டு போகிறாரு. டீனா நான் உங்களை ஒரு மாதிரி டெவலாக பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு போகிறா. ஸோ மெய்டு தான் வந்து உங்களை காம் பண்ணிகிட்ருக்காங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் நான் ரூம் போய் கூட உங்கள் அழுகை நிறுத்தலை. இப்போ நீங்கன்னா செம்மையாக அழுதுட்ருக்கீங்க, உங்களுக்கு செம்ம வழியாக இருக்குது. லைக் வந்துட்டு டே இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களால் வந்து டே நடந்துக்கிறது எதையுமே ரெசிஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலுமே நீங்கள் டே வந்து ரொம்ப லவ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. இங்கே மார்னிங் வந்துட்டு விறுவிறுன்னு எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு போயிட்டு டீக்கு வந்து டீ கொடுக்க போகிறீங்க. டீக்கிட்ட போயிட்டு டீ கப்பையே நீட்டுறீங்க. மனுஷனா வாங்கும்போது நேற்றுக்கு அடிச்சது அப்படின்னு சொல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க மாமா, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரல, இனி இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் நான் அப்படியே உங்களுக்கு ஷிவர் ஆகிடுது. அவர் வந்து ஒரு மாதிரி கட்டுனதுலே. ஸோ இப்போ நீங்கள் நான் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வந்து தேங்கி நிற்கிது. இப்போ நீங்கள் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே போகிறீங்க. இப்படி ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக ஒரு 3 months வந்து யூஎஸ்ஏ போயிருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி வந்து டயர்டாக வீட்டுக்கு வர்றாரு. ஓகேவா, அது யூஎஸ்ஏ ட்ரிப்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. ஸோ அவருக்கு நான் செம்ம ஃபீவராக இருக்கா. ஸோ அப்படியே போயிட்டு சோவாவில் புத்துன்னு விழுறாரு. உங்களுக்கு நான் பார்த்தோன்னே பதறி போயிடுது. டிக்கெட்டு போகிறீங்க, ஓடி போயிருங்க டிக்கெட்டா. ஐயோ மாமா என்னாச்சு, உடம்பே இப்படி ஆட்டெலாம் கொதிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் நான் கஷ்டம் வச்சு தருவா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவர்னா அதெல்லாம் வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு மாதிரி இருந்துகிட்டே தான் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் மனசு கேட்கல. ஐயோ மாமா வாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் நான் உடனே போய்ட்டு நீங்கள் ஏசுனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறீங்க. டாக்டர் தான் வராங்க. மிஸ்டர் தேவம் என்னது இது இப்படி கொதிக்குது உடம்பு, 98 Fahrenheit இருக்குது உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னு மாதிரி இப்போ அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக 2 days வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வேறு டீக்கிட்ட சொல்கிறாங்க. ஒயன் இவரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் அப்படியே வந்து மண்டே ஆட்டுறீங்க சரி அப்படின்ற மாதிரி. இப்போ நைட் ஆகுது. டேக்குனா நீங்கள் அப்படியே வந்துட்டு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரீங்க. டேக்கு ஒன்றுமே முடியல, மனுஷனுக்கு உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு அவரால் ஒரு வேலையுமே செய்ய முடியல, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக படுத்து கிடக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஊட்டி விடுறீங்க, கோவப்படுவாரோ அப்படின்னு நினச்சி தான் ஊட்டி விடுறீங்க. மனுஷனா அதனால ஒன்றும் முடியாதனால கோவப்படாமல் அப்படியே வந்து வாங்கி சாப்பிட்றாரு. இப்போ
நீங்கண்ணா அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. நீங்கள் வந்து அவர் கேர் பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் கேர் பண்ணுறத அவர் நோட்டீஸே பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு அவரோட வாய் சைடில் வந்துட்டு ஒரு பருக்க அந்த சோறு கஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை போய்ட்டு ஒட்டிக்குது. நீங்கண்ணா அப்படி போய்ட்டு ஒன்றுமே பார்க்காம அவங்க முந்தானி இருக்குது அதில் வந்து நீங்கள் தொடச்சி விட்றீங்க அவருக்கு. அவர்னா உங்களை பார்க்குறாரு. டேக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் வருது. ஸோ ஒரு மாதிரி பாவமான ஃபேஸில் உங்களை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு நான் ஹர்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு அவருக்கு நினைவு ஃப்ளாஷ் ஆகுது. அவர் ரொம்ப கில்ட் ஆகுறாரு மனுஷன். ஆனால் வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல. ஒரு மாதிரி கில்ட் ஆகுறாரு. அவருக்குள்ளேயும் கில்ட் ஆகிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் அவருக்கு வந்து ஸ்டில் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அம்மா நீங்கள் பாத்ரூம் எதுவும் போகணுமா, சத்தம் கொடுங்க, நான் இங்கே தான் சோஃபாவில் ப்ராஜெக்ட் எழுதிட்டுருக்கேன் அப்படிமா சொல்கிறீங்க. அவர்னா சரி அப்படிமா சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படி போய்ட்டு சோஃபாவில் போய்ட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. டேங்கண்ணா உங்களையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலு. அப்படியே வந்து போய் பார்த்துக்கிட்டே அப்படி தூங்கியும் போயிடுறாரு. இப்போ மிட் நைட்டு நீங்கள் சோஃபாவில் அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. ஒர்க் பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படி தூங்கிருப்பீங்க. சடன்லி ஏதோ வந்து ஒரு மாதிரி முனகல் சத்தம் கேட்குது. நீங்கண்ணா அதை கேட்டு அப்படி சடனாக முடிக்கிறீங்க. டேதான் ஆக்சுவலி குளிரில் நடுங்கிட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் வந்து சுடு தண்ணி வச்ச மனுஷனுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே ஒத்துட்டு கொடுக்கறதுக்காக அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வரீங்க. அவர் தான் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ டீ வந்து படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவருக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஓகேவா, அவங்க கை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹீட் வந்து கிடைக்கணுன்றதுக்காக. பட் நீங்கள் வந்து அதை நோட்டீஸே பண்ணலை. உங்கள் கை பிடிச்சிருக்கிறதுமே நோட்டீஸ் பண்ணல. நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒத்தி எடுக்கிறீங்க அவரோட தலையில் வச்சு. ஸோ அப்போ தான் டக்குன்னு கை பிடிச்சி இழுத்து போட்டுக்கிறாரு உங்கள் பக்கம், அவர் பக்கமாக அவங்கள. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே வந்துட்டு லைக் என்ன சொல்கிறதுனே தெரியல. மனுஷனா ஹாஃப் கான்ஷியஸில் தான் இருக்கார், மொத்தமாகவே அன்கான்ஷியஸில் தான் இருக்கார் மனுஷன். ஸோ ஃபீவர் எஃபெக்ட்னால இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி. மாமா என்ன பண்ணிட்டீங்க அதே மாதிரி நீங்களும் அப்படி திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மனுஷனா ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் செம்ம ஷேக்கிங்காக இருக்குது வாய்ஸு. இப்போ அவர்னா இப்போ காடேறி ஈஸ்டி ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப பாவமாக இருக்கு. ஸோ அவர்கிட்டே படுத்துக்கிறீங்க. அவரோட ஹீட்டில் அப்படியே வந்துட்டு நீங்கள் நான் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்க அவரோட செஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் ஹெட்டை வந்து பரி பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட ஹிப்பில் வந்துட்டு அவர் ஹேண்ட்ஸை போடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. அவருக்கு நான் செம்மையாக வந்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஷேக் ஆகுது. செம்ம க்ளோஸில் இருக்கீங்க மனுஷனுக்கு. உங்களுக்கு ஒரு ஃபைட்டு பயம் வேறு. ஐயோ முடிச்சாருன்னா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அவர் அன்கான்ஷியஸில் தான் இருக்கார், அதில் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா. பட் அவருக்கு இந்த ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அந்த ஹக்கை க்ரிப் பண்ணிக்கிறாரு. செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு அவங்களா. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கி போயிடுறாரா. இப்போ மார்னிங் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க, சரி இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் டேக் குளிக்க ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவர் வந்து வாஷ்ரூம் கொண்டு போய் விடுறது, அதுக்கப்புறமா அவர் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு சத்தம் கொடுப்பாரு. நீங்கள் அவர் போய் கூட்டிகிட்டு வரதுன்னு அவரை லிட்ரலி ஒரு பேபி மாதிரி கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர்னா இந்த அன்பு எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் லிட்ரலி அதில் ஃபாலோ ஆகிடுறாரு மனுஷனா. ஆனால் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் மட்டும்தான் மனுஷன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அவர் வந்து ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே ஒரு 10 days போகுது. நீங்கள் நான் இன்றைக்கி வந்துட்டு டேக் வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆஃபீஸ்க்கு. அவர் கேபின்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் பெரிய ஷாக்கு. பட்டா ஷாக்கில் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டீனா வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் டீனாண்ணா அவரோட லேப்பில் உட்காந்துருக்கா. உங்களுக்கு நான் செம்ம கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணுது டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. நீங்கண்ணா வேகமாக வந்து 2 பேரையும் அப்படியே விளக்கி விட்டுறீங்க. அவங்க 2 பேரும் நான் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன மாமா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி அழுத்திட்டே கேட்குறீங்க. இப்போ அவர்னா ஏய் அறிவில்லா ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்கு வர மாட்டா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அவர்னா லிட்ரலி கொஞ்சமாக வந்து ட்ரங்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் அது வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. உங்களால் வந்து அது மாதிரி நடந்ததை உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ நீங்கண்ணா மாமா நீங்கள் அவங்க கூட என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி நீங்கள் அந்த ஷேக்கி ஹேண்ட்ஸில் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் எல்லாமே செம்மையாக ஷேக் ஆகுது. உங்கள் ஹேண்ட்ஸ் மட்டும் அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அந்தளவுக்கு உங்களுக்கு உடம்பே ஷேக் ஆகுது. இப்போ அவர்னா ஏய் கையை விட்டுறியா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நீங்கண்ணா அவரோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. மாமா சொல்லுங்கள்
ஆமாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் நான் ஒரு மாதிரி திக்கி திணறி கேட்டுட்ருக்கீங்க. ஏய் ஃபுட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை உதறி விட்டுறாரு. உதறி விட்டுட்டு ஒரே ஸ்லாப்பு. ஸோ உங்களுக்கு நான் அப்படி நீங்கள் மிரண்டு போயிடுறீங்க. இது பார், இது என் லைஃபு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சுற்றிக்கிட்டு இரு, இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் தொலை அப்படியே மாதிரி ஆனால் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் அப்படியே டீஸ் வந்து கொட்டிகிட்டே இருக்க பவர்னா, ஏய் சீன் போட்டுட்டு மாமா மாமான்னு பின்னாடி சுற்றினா கொன்னுடுவேன். டீனா வந்துட்டு அப்படியே இதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு நான் செம்ம சந்தோஷமாக இருக்கு. ஒரு மாதிரி ஈவில் மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டுருக்கா. இப்போ உங்களுக்கு நான் அவ்வளோதான் செம்மையாக ப்ரோக் ஆகிட்றீங்க. அப்படியே வேகமாக அழுதுகிட்டே அப்படியே கேபினை திறந்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் போய் நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு தான். வீட்டுக்கு டக்குன்னு ஓடி போயிடுறீங்க. ஸோ பெட்டில் படுத்துட்டு கதறி 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 அழுதுட்ருக்கீங்க. உங்களால் அது பியரே பண்ண முடியல. அவங்க எப்படி கிஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி, அவங்க என் புருஷன் இல்லை, என் புருஷன் இன்னொருத்தி கூட இப்படி பண்ணும்போது நான் போய் கேள்வி கேட்கக்கூடாதா? என்ன சொல்லுதாங்க மாமா? மாமா ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுதீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குது மாமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு அழுகையாக வருது மாமா. ஏன் மாமா அப்படி பண்ணுதீங்க மாமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏன்னு பிடிக்க மாட்டேங்குது மாமா. மாமா ஏன் மாமா அப்படி பண்ணுதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே அழுதுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் நான் உங்களோட லவ்வை வந்துட்டு தேவையில்லாமல் தவறான ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு எதை வந்து பிடிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே அந்த பெட்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த பில்லோவெல்லாம் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. லைக் அந்த பெட்டே வந்து லிட்ரலி அப்படியே நனைஞ்சு போயிடுது. அந்த பில்லோ இருக்கு இல்லையா, ஸோ லிட்ரலி அதெல்லாமே நனைஞ்சு போயிடுது. அந்தளவுக்கு டிவியை நினச்சி அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கீங்க. என் பாவமாய் வந்து வாய்த்தாய், உன் போலவே நல்ல நடிகன் ஊரெங்கிலும் இல்லை ஒருவன். நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ, கண்டிக் கொண்ட கண்ணி யாரும் காதல் செய்வதில்லை. கங்கை நதி அல்ல காணல் நதி என்று பிற்பாடு ஞானம் வந்து லாபம் என்னவோ. காதல் என்பது கனவு மாளிகை, புரிந்து விட்டதே என் தோழனே. உண்மை காதலை நான் தேடி பார்க்கிறேன், காணவில்லை என் தோழனே. வலக்கையை பிடித்து வலைக்கையில் விழுந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன். உறவென்னும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை என் முதல் வரி முதல் முழுவதும் பிழை. விழிகளின் வழி விழுந்தது மலை, எல்லாம் முன்னால் தான். இதுவா உந்தன் நியாயங்கள்? எனக்கே இந்த காயங்கள் கிடைத்தாய் ஒரு காதல் ஓவியம். ஓ முருகன் முகமாறுதான், மனிதன் முகம் நூறுதான், ஒவ்வொன்றும் வேறு வேறு நிறமோ. என் நண்பனே என்னையே தாயோ, என் பாவமாய் வந்து வாய்த்தாய், உன் போலவே நல்ல நடிகன் ஊரெங்கிலும் இல்லை ஒருவன். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட் ஆகுது. ஸோ செகண்ட் பார்ட் பார்க்கலாம்.